இல்ல அப்போது இருந்த முஜிபுர் ரஹ்மான் இப்ப இல்ல. பயங்கரவாத இஸ்ரேல் ஊடாக எவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடக்குது. ஆனா இதுவரையில் அவரு அமெரிக்கா எம்பசி முன்னுக்கு போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யல. ஏன் செய்யல? அது காஷ்மீர்ல எவ்வளவு அநியாயம் நடக்குது. இந்தியா எம்பசி முன்னுக்கு போயிட்டு ஆர்ப்பாட்டம் செய்யலுமா? கட்சி அவருக்கு கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்குது. இல்ல மனசு ரீதியாக நாளைக்கு அவரு அந்த கட்சியை விட்டுட்டு வருவாருன்னு சொன்னா நாங்க அவரோட சேர்ந்து பயணிப்போம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, முஜிபுர் ரஹ்மான் சகோதரர் அவர் 2007ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கம், அவர் தான் ஜனாதிபதியாக இருக்கிறாரு. சம்பிக ரணவக்க அவர்கள் என்வாயர்மெண்ட் மினிஸ்டராக இருந்தார். அந்த கட்டத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த என்வாயர்மெண்ட் மாசடையுதுன்னு சொல்லி ஒரு தர்க்கம் ஒன்று கொண்டு வந்தாங்க, இந்த லவுட் ஸ்பீக்கர் பாவிக்கிறதால. அதனூடாக பள்ளிகள்லையும் வாங்க செல்றதை நிப்பாட்டணும் என்ற ஒரு சர்ச்சையை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் கூட அதில் நிப்பாட்டத்தான் வேணும், இவ்வளோ சவுண்டாக வாங்க செல்லாதுன்ற ஒரு சிக்கல் ஒன்று வந்துச்சு. அந்த நேரத்தில் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நண்பர் முஜிபுர் ரஹ்மான் அவர் மாளிகாவத்தையில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஒன்று செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இந்த லவுட் ஸ்பீக்கரில் பாங்க செல்லணுமென்ற விஷயத்தில் குரல் கொடுத்து கொண்டு இருந்தார். இது விட்டு கொடுக்க முடியாது, இந்த உரிமை எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு தனி உரிமை, நாங்கள் லவுட் ஸ்பீக்கரில் தான் பாங்க சொல்லணும் என்று. அந்த காலகட்டத்தில் தான் அரசியலுக்காக வேண்டிய அல்ல, இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தீர்த்து வைப்போம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் அவரோட போயிட்டு சேர்றோம். அதில் முக்கியமாக அது அரசியல் பிரவேசம் என்பதற்கு அப்பால் அது ஒரு சமூக உணர்வினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும், அந்த நேரம் மர்ஹூம் நியாஸ் மௌலவி ஹஸ்ரத் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரும் ஜனாதிபதியுடைய அட்வைசராக இருந்தார் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய. என்றாலும் கூட அவர் இருந்த நிலைப்பாடு என்னென்னு சொன்னால், லவுட் ஸ்பீக்கரில் நாங்கள் பாங்க செல்றதை கண்டினியூ பண்ணத்தான் வேணும் என்ற நிலைப்பாட்டில். அதில் விசேடமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளணும், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இருந்துச்சு லவுட் ஸ்பீக்கரில் வாங்க செல்றது தேவையில்லை, சாபால காலத்தில் அப்படி ஒன்று இருக்கல, அதனால் இதில் நாங்கள் சண்டை பிடிச்சிக்கொள்ள தேவையில்லைன்ற இடத்துல ஏனைய இஸ்லாமிய அமைப்புகள் கூட, ஜமாத்தே இஸ்லாம் போன்ற அமைப்புகள் கூட பேப்பர் வெளியிட்டாங்க, போஸ்டர் அடித்தாங்க, இப்படி ஒன்று தேவையில்லைன்னு சொல்லி. என்றாலும் கூட முஜிபுர் ரஹ்மான் நண்பர் அவர் போராட்ட குணமுடையவர், பெரிய பேச்சாற்றல் உள்ளவர், மாஷா அல்லா நிறைய விஷயங்களை சாதித்தவர். அந்த அடிப்படையில் இதுக்கு எதிராக நாங்கள் கொழும்பு ஜாயிரா பள்ளிக்கு முன்னால் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான யங்ஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, கொழும்பை சேர்ந்தவங்க. இதில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கிற நேரம் எங்களோட ஒருத்தர் சம்பிக்கையுடைய டம்மியை செஞ்சு கொண்டு வந்திருந்தார், அதை இந்த நெருப்பு வைக்கிறதுக்கு. அப்போ வந்த நேரம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்குது, சம்பிக்கா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் உடுத்திருப்பார். அவர் டம்மியை பற்ற வைக்கிற நேரம் எங்களோட இருந்த ஒருத்தர் என்ன செஞ்சார், அவரோட களத்தில் சோப்பு கலர் சாட்டையை தூக்கி போட்டு விட்டார். அப்போ இது என்ன இடத்துக்கு போச்சுன்னு சொன்னால், நாங்கள் ஜனாதிபதியுடைய டம்மியை தான் எரிச்சோம் என்று சொல்லி அதனூடாக பெரிய ஒரு பிரச்சனை ஆகிட்டு 3-4 மணி ஆகக்குள்ள ஜும்மா முடிஞ்சு. அப்போ பெசில் ராஜபக்ஷ அவர்கள் உடனடியாக சகோதரர் முஜிபுர் ரஹ்மானை தொடர்பு கொண்டு, நீங்கள் 3-4 பேர் வாங்க, உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டு அந்த நேரம் உடனடியாக அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு தந்தாருன்னு சொன்னால், இல்லை அது அப்படி வாங்க செல்ல நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம், பள்ளிகளில் நீங்கள் வாங்குன்னு சொல்லுங்கள், அத்தோட முஸ்லீம் நிகழ்ச்சி SLBCயில் நடக்கக்கூடிய முஸ்லீம் நிகழ்ச்சி போகக்கூடிய அந்த சேனலில் 5 வக்தும் உங்களுக்கு வாங்க செல்கிற அனுமதியை நாங்கள் தாரோம்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அது போயிட்டு கொண்டு இருக்குது. இதுதான் எங்களோட ஆரம்பம். அவரோட போனது, அவரோட பெரிய ஒரு டீம் ஒன்று இருந்தாங்க கொழும்பை சேர்ந்த, கிட்டத்தட்ட 10-12 பேர் இன்னும் இருக்கிறாங்க. அவரோட சிலர் இருக்கிறாங்க, சிலவங்க முஸ்லீம் காங்கிரஸில் இருக்கிறாங்க, கட்சியில் அரசியல் ரீதியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த MRO, முஸ்லீம் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் என்றது. அப்படித்தான் நாங்கள் இன்றைக்கி இருந்து அவரோட இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தோம். அத்தோடு அவர் 2009ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலில் கொழும்பில் UNPயில் அமோக வெற்றி பெற்றார். மாகாண சபைக்கு போகிறாரு. திரும்ப 2014-15 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, பார்லிமெண்ட்டுக்கு போகிறாரு. இப்போதும் அவரோடு நாங்கள் பிரிஞ்சேன்னு செல்வது அரசியல் ரீதியாக உங்களுக்கு தெரியும். முஜிபுர் ரஹ்மான் என்ற கேரக்டர் எப்படின்னு சொன்னால், உலகத்தில் முஸ்லீம்களுக்கு எங்கே அநியாயம் நடந்தாலும், இலங்கையில் முஸ்லீம்களுக்கு எங்கே அநியாயம் நடந்தாலும் சம்மந்தப்பட்ட இடத்துல போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுவார், பெரிய ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு போயிட்டு. அப்படித்தான் ஃபலஸ்தீனில் பிரச்சனையாக அமெரிக்கா எம்பசி முன்னுக்கு நிற்பார், நோர்வேயில் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக கார்ட்டூன் வரைஞ்சாங்களா அங்கே போயிட்டு நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு தான் இருந்தார். அப்போ அதுக்கு பிறகு அவர் எப்போ தேசிய அரசியலுக்கு வந்தாரோ
தேசிய கட்சிக்குள்ள போனாரோ அதுக்கு பிறகு அவர்கிட்ட அந்த பூஸ்ட் அப்படியே குறைஞ்சிச்சு. நான் அதை உங்களோட கேட்கணும்னு நினைச்சேன். அப்போது இருந்த முஜிபுர் ரஹ்மான் இப்போது இருக்கிறாரா என்பதை நான் உங்களுக்கு இல்ல, அப்போது இருந்த முஜிபுர் ரஹ்மான் இப்ப இல்ல. என்னன்னா உங்கள்கிட்ட தான் கேட்கணும். என்னன்னா நீங்க கொழும்ப பூர்வீகமாக கொழும்பின் குடிமகனாக இருக்கின்ற ஒருவர், உங்களை சார்ந்து நிறைய பேர் உங்களோடு நின்றார்கள் அவருடைய வெற்றிக்கு. அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த விடயங்களை பார்த்தோம். அதனால் நீங்கள் தோளோடு தோள் நின்ற ஒரு ஆளால் தான் அவரை பற்றி கூற முடியும். கட்டாயம். அப்ப இதுதான் நடந்தது. அப்ப அவர் தேசிய அரசியலுக்கு தேசிய கட்சியினூடாக வந்தார். வந்ததுக்கு பிறகு அன்றை இருந்த முஜிபுர் ரஹ்மான் இன்றைக்கு அந்த வேலை செய்ய இயலாது. ரெண்டு விஷயம் எனக்கு மனசாட்சிக்கு படி அவரோட நிலைப்பாடும் பில. ஆனா அவரை இந்த இடத்துக்கு தள்ளினது கொழும்பு மக்கள், கொழும்பு முஸ்லிம்கள். இதையும் கொழும்பு முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து இன்னொன்று விடயம் இருக்கின்றது. மக்கள் வெறும் கோஷங்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள். இப்பொழுது சீமானை எடுத்தால் சீமானுடைய கருத்துக்களுக்கு பின்னாலே அதிகமான தமிழ் மக்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது பூஜ்ஜியமாக இருக்கும். அதாவது குரல் மட்டும்தான். அந்த மாயைக்குள் மக்கள் மலங்கடிக்கப்படுகின்றார்கள். மக்களுடைய அறியாமையில் இவர்கள் சவாரி செய்கின்றார்கள். அது நீங்க சொல்ற விஷயம் சரி. ஆனா முஜிபுர் ரஹ்மான் அவருடைய விஷயத்துல நான் அதை ஏற்றுக்கொள்ளமான காரணம் என்னன்னு சொன்னா, உண்மையாகவே சாப்பிடாம குடிக்காம ஃபேமிலியை பிள்ளையில பார்க்காம கூட சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவராக தான் ஆரம்ப காலத்துல இருந்தாரு. சரியா? அப்போ இந்த கொழும்பு மக்கள் எங்கே தவறு செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர் யூனிவர்சிட்டியில் படித்து முடிஞ்சு வந்த காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த அரசியலில் சமூக போராட்டத்தில் இருந்து வந்தவர். எத்தனையோ கட்சிகளில் எலெக்ஷன் கேட்டார். சாதாரணமாக கொழும்பு முனிசிபல் கவுன்சிலில் கூட அவருக்கு வெளியெல்லாம் போச்சு, ஏனைய கட்சிகளில் கேட்டு. அப்போ அந்த நேரத்தில் கொழும்பு மக்கள் அவருக்கு ஓட் கொடுக்கல. எப்போ யூஎன்பியில் வந்தாரோ, யானை சின்னத்தில் வந்தாரோ, அப்போ தான் பலாசபாக்கு போகிறதுக்கு அவருக்கு கொழும்பு மக்கள் ஓட் கொடுக்குறாங்க. அவர் அந்த இடத்துக்கு தள்ளினதே கொழும்புல உள்ள முஸ்லீம்கள். அப்படி இல்லாமல் அவர் குதிரையில் இருக்கிற காலத்திலே அவரை நாங்கள் பார்லிமெண்ட் அனுப்பியிருந்தா இன்றைக்கு இந்த ஹக்கீமோ ரிஷாட் இந்த சமூகத்தில் போலி தலைவர்கள் இருந்திக்க மாட்டாங்க. முஜிபுர் ரஹ்மான் தான் இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு தலைவராக இருந்திருப்பார், சிறந்த ஒரு தலைவராக இருந்திருப்பார். ஆனால் இந்த மக்கள் அவருக்கு ஓட் கொடுக்கல. அதனால அவர் தள்ளப்பட்டார் தேசிய அரசியலுக்குள்ள. தேசிய கட்சி ஒன்றோட போகணும்னு சொல்லி. அப்போ அந்த கட்சிக்கு போனதுக்கு போகிறோம் அவருக்கு கட்டுப்பாடு வருது. ஆனால் அவர் அந்த கட்டுப்பாடுக்கு அப்பால செயற்படணும். ஆனால் அவரால் செயற்படையில. உதாரணத்துக்கு செல்ல போனால் இப்போ 10 மாசமா இந்த பெலஸ்தீனில் எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது. பயங்கரவாத இஸ்ரேல் ஊடாக எவ்வளோ பெரிய அநியாயங்கள் நடக்குது. ஆனால் இதுவரையில் அவர் அமெரிக்கா எம்பசி முன்னுக்கு போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலை. ஏன் செய்யல? அது காஷ்மீரில் எவ்வளோ அநியாயம் நடக்குது. இந்தியா எம்பசி முன்னுக்கு போயிட்டு ஆர்ப்பாட்டம் செய்யலுமா? கட்சி அவருக்கு கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்குது. அந்த இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். அதனால சுருக்கமாக சொல்ல போனால், நாங்கள் அவரோட சேர்ந்தது இந்த சமூகத்துக்காக வேண்டி, இறைவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி. அவரோட இப்போ பிரிஞ்சிருக்கிறதும் சமூகத்துக்காக வேண்டி, இறைவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி. ஏன்னா இப்போ அவருக்கு அந்த இடத்துல இருந்து கொண்டு அவர் ஏற்கனவே செய்த வேலை இப்போ செய்ய இயலாது. இதுதான் உண்மையான நிலைமை. நீங்கள் அவரோடு சேர்ந்ததற்கான காரணத்தை சொன்னீர்கள். பிரிந்ததுக்கான காரணம் தெரியவில்லையா? மனசு ரீதியாக நாளைக்கு அவரை அந்த கட்சியை விட்டுட்டு வருவாருன்னு சொன்னா நாங்கள் அவரோட சேர்ந்து பயணிப்போம். ஆனால் அவர் வருவார் எப்போ தெரியுமா? கொழும்பு மக்களும் நீங்கள் எந்த கட்சியில் கேட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களோட குரலுக்காக வேண்டி சேவைக்காக வேண்டி ஓட் பண்ணுவோம் என்ற இடத்துக்கு வந்து அவர் வருவார். அந்த இடத்துல கொழும்பு மக்கள் இல்லை. கொழும்பு முஸ்லிம்கள் நிலப்பாடு அப்படித்தான் இருக்குது. அந்த இடத்துல இல்லை. மக்கள் தேசிய கட்சிகளுக்கு பின்னால் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மடத்தனமான முடிவில் தான் இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல காரியம் இல்லை. எங்களுக்கு தேவையானவர் எந்த கட்சியில் கேட்டாலும் ஓட் பண்ணணும் என்ற இடத்துக்கு மக்கள் வரணும். சமூகத்துக்கு தேவையான ஒரு மனிதரை நாங்கள் வெளியே இருந்து வைக்கணும்.